Hello friends, welcome back to Pradeep's cookbook. இன்னைக்கு நம்ம barbecue sauce recipe தான் பார்க்க போறோம். இந்த barbecue sauce recipe பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு subscribe பண்ணலைனா பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் press பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு fry pan-ல 2 tablespoon அளவு பட்டர் ஆட் பண்ணி மெல்ட் பண்ணிடலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே பொடியா நறுக்கி வச்சிருக்க ஒரு அரை வெங்காயத்தை இதல ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கின உடனே 7 ல இருந்து 8 பல் பூண்டை பொடியா நறுக்கி ஆட் பண்ணிடுங்க. ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸை இதல ஆட் பண்ணி வதக்கி விடலாம். கூடவே ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணி வதக்கி விட்டுருங்க. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடலாம். வினிகர் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம இதை வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடரும் 2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடரும் 2 டீஸ்பூன் அளவு மஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மஸ்டர்ட் பவுடர் இல்லாதவங்க வீட்டில் இருக்க கடுகையை நீங்கள் மிக்சியில் நல்லா திரிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரை லெமனையும் இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுறலாம். அவ்வளோதாங்க பாபிக்யூ சாஸ் வந்து ரெடி. இந்த பாபிக்யூ சாஸ் வந்து நீங்கள் கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆறுனதுக்கு அப்புறமா. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 ல இருந்து 2 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் சிக்கன் வாங்கும் போதெல்லாம் இந்த பாபிக்யூ சாஸ் வச்சு நீங்கள் சிக்கன் வந்து சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி பண்ணி சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பாபிக்யூ சாஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் இந்த பாபிக்யூ சாஸ் வச்சு சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியும் போடுறேங்க. ஃபியூச்சரில் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.